இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி பசியாய் இருங்கள் என்ற ஒரு சிந்தனையை வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பசிக்கிற பிள்ளைக்குத்தான் பால் குடிக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே பசி என்பது நம்மை பொறுத்தவரையிலும் உடல் பசியை பற்றி நாம் பேசுகிறோம் இல்லை. பசி என்பது இரண்டு வகையான பசி உண்டு. ஒன்று உடல், இன்னொன்று ஆன்ம பசி. அதனால தான் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவலி அண்ட் பிசிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்ம பசி என்பதற்கு நாம் அவ்வப்போதுதான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் உடல் பசிக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையோ இல்லை தேவைப்படும் போது பசிக்கிற போது நம்ம உணவை உள்ளே தள்ளி நம்முடைய பசியை, உடல் பசியை ஆற்றிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு தேவையானது என்ன என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன பசி என்றால் ஆன்ம பசி அப்படிங்கிறத கொடுக்கிறார். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் மனசு சரியில்லாம சாப்பிட்டோம்னா அது விஷமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதனால தான் திருவள்ளுவர் கூட 942வது குறள்ல சொல்லுவாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கை கருந்தியதற்றது போற்றி உணின்னு சொல்லுவார். அதாவது நேற்று சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சுச்சுன்னா இன்னைக்கு சாப்பிடு, இல்லட்டினா சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவார். அதே திருவள்ளுவர் 948வது குறள்ல சொல்றாரு, நோய் நாடி நோய் முதற் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன நோயின்கிறத நீ கண்டுபிடிச்சாதான் அதற்கான மருந்து நீ கொடுக்க முடியும். நீ நோயை கண்டுபிடிக்காம நான் போலோ போடுறேன், 6050 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்புறம் குத்துதே கொடைதேன்னு கடவுள்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே ஒன்றை நாம் உணவாக எடுப்பதில் பிரச்சனை அல்ல, அதை மருந்தாக்குவதும் அதை விஷமாக்குவதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பது உண்மை. இப்ப ஒன்று உடல் உணவு. உடல் உணவை பொறுத்த மட்டிலும் நாம் உணவை எடுத்து பல்லு எங்கே இருக்கு? வயிற்றில் இருக்கா, வாயில் இருக்கா? பலருக்கு பல் வயிற்றில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். என்ன காரணம்னா அவக்குன்னு முழுங்குறது. மனுஷன் வாழ்றது, உழைக்கிறது எல்லாமே ஒருவேளை சோத்துக்கு தான். ஆனா சோறு சாப்பிட்றதுக்கு நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்சுட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையில பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் வாழும்போது நமக்கு ஒரு நாளும் நம்முடைய உடல் சுகம் கிடைக்காது என்பது பொருள். அரைத்த மாவில் சுடப்பட்ட அந்த இட்லியை கூட 11 முறை அரைத்த பிறகுதான் வயிற்றுக்குள் தள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒரு இட்லிக்கே அந்த நிலைமைனா நம்ம உண்ணக்கூடிய அந்த மாமிசத்திற்கு என்ன நிலைமை என்று சிந்தித்து பாருங்கள். நாம் உணவை வாயில் வைத்த பிறகு அதை பற்களின் மூலமாக அதிகமாக நன்கு அரைத்த பிறகுதான் அதை உள்ளே தள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். சிலர் என்ன நினைப்பார்கள், நம்மை விட அவர் அதிகமாக சாப்பிட்டுருவாரோ, அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கொட்டி சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டு அவக்குன்னு திங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக பார்க்கக்கூடிய இருக்கிறாங்க. இது உடல் உணவு. உடலில் ஏன் ஃபாதர் நோய் வருது? மருத்துவர்களை சந்தியுங்கள். நீங்கள் ஒரு நோய் என்று மருத்துவரை போய் பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது சங்கட்டமா இருக்கா, யாரோடையாவது கத்தி சண்டை போட்டிங்களா, எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ணீங்களா அப்படிங்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை தாமா உனக்கு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேலம்மாளுக்கு கடந்த வாரம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அப்போ சென்று அங்கே சும்மா ஒரு ஆய்வு நடத்துவதற்காக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட உள்ள மட்டுமே 3-4 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அதில் அந்த மருத்துவ ஜேக்கப்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபாதர், இங்கே யாருக்கும் நோயெல்லாம் கிடையாது, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் வந்து எங்க உசுரை போட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொல்றீங்க, புரியல அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு, எல்லாம் பயத்தில் இருக்காங்க ஃபாதர். எங்கேயாவது சின்ன ஒரு கட்டெரும்பு கடிச்சாலே என்னமோ அனகொண்டா கடிச்சது மாதிரி எங்களை வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க மக்கள். ஏனென்றால் பயம், வாழ்வை குறித்து அவர்களுக்கு பயம் அதிகமாக இருக்கிறது. அந்த பயத்தினால்தான் இன்று மருத்துவமனைகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. அப்ப சொன்னார், அப்ப மக்களுக்கு என்னத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, உணவு உண்பதை உருப்படியாக உண்டார்கள் என்றால் உடலுக்கு ஊறுவிக்கக்கூடியது வெளியிலிருந்து ஒண்ணுமே வராது ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சார். நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு, ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு பரோட்டா சாப்பிட்றேன், ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு பீஸா சாப்பிட்றேன், ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு தானே அந்த குலோப்ஜாம் சாப்பிட்றேன் அப்படி சொல்லுவோம். நம்முடைய நோயை எப்படி உருவாக்கும் அப்படின்னா, சுகர் இருக்கிறது நமக்கே தெரியும். சுகர்னா என்னது? சர்க்கரை நோய். எல்லாருக்குமே சுகர் இருக்கு, அது தெரியுமில்ல? எல்லாருக்குமே சுகர் இருக்கு. யாருக்கு சுகர் நோயாக மாறுகிறது என்றால் பற்றாக்குறை ஏற்படும் போது அது நோயாக மாறுகிறது. இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால் 3 வகையான வெள்ளை மக்களுக்கு நோயை கொண்டு வரும். ஒன்று சர்க்கரை. அந்த சர்க்கரையை நன்கு அரைப்பதற்கு தேவைப்படுவது மாட்டு எலும்பும் ஆட்டு எலும்பும் சில பல விலங்குகளுடைய எலும்பையும் தான் இறுதியிலே அரைத்து அந்த சர்க்கரையில், வெள்ளை சர்க்கரையில், சீனியில் சேர்ப்பார்கள்.
அப்படி சேர்க்கவில்லை என்றால் அந்த சீனி அது சுவையாக இருக்காது. இறுதியில் பார்த்தோம் என்றால் அந்த எலும்புகளை அரைத்த பிறகுதான் அதில் சேர்ப்பார்கள். நம்ம முட்டாய் சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். முட்டாய் எப்படி ஃபாதர் செய்யறாங்க அது தெரியும் சிலருக்கு. முடியை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேளாங்கண்ணிலையும் பழனியிலையும் எங்கெங்கெல்லாம் மக்கள் மொட்டை போடுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடியை அவர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து அதை எடுத்து கொண்டுட்டு போறாங்க. எங்கேப்பா எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தா ஃபிளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை நன்கு பொசுக்கப்பட்டு அதை ஒரு ஃபிளேவராக ஆக்கி அதை இனிப்பு பகுதியிலே சேர்க்கக்கூடிய ஒரு ஃபிளேவராக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம் இந்த பிஸ்கட், அதாவது கிரீம் பிஸ்கட். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். என்ன ஃபயர் பண்றது, வேற வழியில எதைத்தான் திங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்போம். வேற ஒன்றுமல்ல, அந்த கிரீமுக்கு நடுவில் சேர்க்கக்கூடிய அந்த கிரீமை பற்றி நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுரை ஒன்று உண்டு. அந்த கட்டுரையை நாம் ஆழமாக வாசிக்கும் போதுதான் தெரிந்தது. குழந்தை வரம் இல்லாமல் பல பேர் பார்த்தீங்கன்னா பிசிக்கல், அதாவது கருத்தரிப்பு, செயற்கை கருத்தரிப்பு மையத்திற்கு போவார்கள். அவர்களுக்கு வைக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே வளர்ச்சி பெறாது. அப்ப வளர்ச்சி இல்லாத அந்த சில பகுதிகளை எடுத்து அதுதான் அந்த கிரீன் பிஸ்கட்டுக்கான ஃபிளேவராக சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாற்றப்படுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்காது, நம்மை என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் என்று பார்ப்பதற்காக இதை உண்மையை வெளியில் சொல்ல மாட்டார்கள். இதுதான் நடப்பு நிகழ்வு. எனவே நான் உள்ளே அனுப்பக்கூடிய உணவு சரியானதாக இருந்தால் எனக்கு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சரியானதாக இருக்கும். அதுதான் உண்மை. இன்று பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? 5 மணிக்கு எந்திரித்து படி படி டியூஷன் போன்னு சொல்றீங்க. ஆனா அதே பிள்ளை 45 வயசு ஆன பிறகு காலையில வாக்கிங் போன்னு சொல்லி நீங்க அதே பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்கிறது தான் தெரியவில்லை. முதலில் உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் தகுதியை சொல்லிக் கொடுங்கள். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில உட்கார்றதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா உட்கார்ந்த பிறகுதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாங்குற சம்பளத்தை அப்படியே மருத்துவமனையில கொடுத்துட்டு வீட்டுல மருந்து மாத்திரையும் பால் பலாரம் சாப்பிடுறது மாதிரி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஏனென்றால் நாம் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த காரணத்தினால் நாம் இன்று நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இரண்டாவது பகுதியை பார்த்தோம் என்றால் ஆன்ம உணவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஆனால் நாம் உடல் பசிக்கு 3 வேளை வைத்திருக்கிறோம், ஆன்ம பசிக்கு எத்தனை வேளை வைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த ஆன்ம பசிக்கென வேலைகள் எப்போ ஃபாதர் நாங்க சாப்பிடணும்? ஆன்ம பசினா முதல்ல என்ன அப்படின்னா சரி செய்வது. சென்ற உணவையும் நின்ற உணவையும் நிற்கின்ற அந்த தகவல்களையும் சரி செய்வது. வயிற்று பசி என்பது உணவை சரி செய்வது. மாறாக ஆன்ம பசி என்பது நாம் உள்ளுக்குள் செலுத்திய அனைத்து சிந்தனைகளையும் சரி செய்வது. இந்த சிந்தனைகளை சரி செய்வதுதான் ஆன்ம பசியாக இருக்கிறது. இன்று ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் 2 வகைகளில். முதலில் ஆன்மத்திற்கு உணவு கொடுக்கிறார், பிறகு உடல் பசிக்கு உணவு கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதலில் உடல் பசிக்கு உணவை தள்ளுகிறோம், இரண்டாவதாக ஆன்ம பசியை எடுத்துக்கொள்கிறோம். இதுதான் பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது. முதலில் நாம் ஆன்ம பசிக்கு உணவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அடுத்து உணவு பசி அது சரியாக சீரும் சிறப்புமாக அமையக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். உணவு இல்லாமல் இன்று நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. உணவு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் ஒருவர் கவிதை எழுதுகிறார், இன்று உணவு பசியாக கிடக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார். இன்றைக்கு உணவு பசியா கிடக்குது. அது எப்படி ஃபாதர் பசியா கிடக்குன்னா, தேவைக்கு மிச்சமாக சமைக்கக்கூடிய அந்த சமையல் உணவுகள் ஒவ்வொன்றுமே பசியாக இருக்கிறது. என்னை யாராவது சாப்பிட மாட்டாங்களா, நான் எந்த வயிற்றுக்குள்ளையாவது போக மாட்டேனான்னு சொல்லி அந்த உணவு இயங்கி கொண்டிருக்கிறது. இங்கிட்டு சில பேர் பார்த்தோம்னா சிலருடைய வயிறு பசியால் காய்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு சில உணவுகள் கிடைக்காதா என்று சொல்லப்படுகிறது. அதான் தான் பாரதியார் சொல்லுவார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என பாரதியார் பாடக்கூடிய அந்த பாடலுக்கும் ஒரு உண்டு. ஆனாலும் இன்றும் இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்றால் 7 கோடி பேர் 3 வேளை உணவும், 2 கோடி பேர் 2 வேளை உணவும், 4 கோடி பேர் 3 வேளை உணவும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அன்றாட சிந்தித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் இருக்கிறோம். எனக்கு பசி இருக்கிறது என்றால் என்ன பசி? உடல் பசி உணவை உள்ளே தள்ளிவிடலாம். ஆன்ம பசிக்கு இறைவார்த்தையை தவிர வேறு எதையும் நாம் உள்ளே தள்ளி நம்மை நாம் சீர்படுத்த முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே பகிர்வு, இந்த நற்செய்தியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அற்புதம் செய்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிடையாது. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க இயேசுதான் விண்ணை நோக்கி உயர்த்தியதனால் அற்புதம் நடந்தது என நினைக்கிறீர்கள். கிடையாது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் நான் கொடுக்கிறேன், நீ எனக்கு திருப்பி கொடு என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடை பொறுத்தவரையிலும் நீ கொடு, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அள்ளி பொழிவார்.
அதாவது இஸ்ரேல் மக்களை அங்கே எகிப்திலிருந்து மீட்டு வருவார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் அவங்க திருப்பி கொடுப்பது முணுமுணுப்பும் ஆண்டவரை இகழ்ச்சிப்படுத்தும்னா, அதனால் தான் ஆண்டவர் தண்டிப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால், நீ எனக்கு கொடு, நான் உனக்கு அதை ரொம்ப கொடுக்கிறேன், அதான் காரணம். இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் என்றால், இன்று இந்த பகுதியில் அற்புதமும் அதிசயம் செய்தது யார் என்று பார்த்தோம் என்றால், அந்த சிறுவன். அந்த சிறுவன் தன்னிடம் இருந்த அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறது. ஏறக்குறைய அங்கு அமர்ந்தவருடைய எண்ணிக்கை 5000 ஆண்கள். ஏனென்றால் பெண்களை கணக்குல சேர்க்க மாட்டாங்க. அப்ப பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, சிறு குழந்தைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? குறைஞ்சது ஒரு 10,000 12,000 பேராவது இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அந்த அற்புதம், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவன் கொடுத்ததனால் இத்தனை பேருடைய பசி நீங்கியது என்றால், நம்மிடம் இருக்கக்கூடியதை நாம் சற்று இறைவனிடம் பகிர்ந்து கொடுத்தோம் என்றால் அதுவும் பகிரப்படும், அனைவருடைய பசிகளும் நீங்கப்படும் என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மளும் சில நேரத்துக்கு சீடர்களைப் போல சிந்திப்போம். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவரும் திருப்பியும் சொல்றார், நான் என்ன செய்வோம் போகிறேன் என்பது இவர்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு அதையும் நோட் பண்றார். ஏனென்றால் பாலை நிலத்தில் போகும்போது மன்னாவையும் காடையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இத்தனை மக்களுக்கு 5000 மக்களுக்கு கொடுக்க மாட்டாரா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்திரேயா சொல்லுகிறார், இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, அதை வச்சு நம்ம 12 பேர் சரி செஞ்சுக்கலாம், இங்க இருக்கிறவங்களுக்கு பூரா என்ன செய்யறது அப்படிங்கிறது அதனுடைய கேள்வியுடைய நுணுக்கம். அதாவது என்னன்னா, நமக்கு உணவு கிடைச்சிருச்சு, இங்க இருக்கிறவங்களை விரட்டி விடுங்க, போக சொல்லுங்க, போய் எங்கிட்டாவது வாங்கி சாப்பிட சொல்லுங்க, அதுதான் அதனுடைய நுணுக்கமான மறைமுக பொருள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அமரச் சொல்லுங்கள் அனைவரையும் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அவர்களுக்கு உணவு கிடைக்கும், அந்த உணவு நமக்கு வாழ்வு கொடுக்கும். நாம் உணவில் மட்டும் அமர்ந்திருந்தோம் என்றால் அது உடலை வளர்க்கும், ஆனால் இயேசுவுடைய அருகில் அமர்ந்திருந்தோம் என்றால் அது நமக்கு வாழ்வு கொடுக்கும், ஆன்மத்தை வளர்த்தெடுக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சீனாவில் ஒரு 13 மாடி கட்டடம் இடிந்து விழுந்து 15 நாட்களாக அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வு பணிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் 13 மாடியை 7 மாடியை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள். இறுதியில் இருக்கக்கூடிய அந்த மாடிகளை அவர்கள் துரித பணியாக தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அங்கு வாழ்ந்த ஒரே ஒரு நாய் என்ன செய்கிறது என்றால், அந்த கட்டிடத்தை அந்த இடத்தை பார்த்து அது தோண்டி கொண்டிருக்கிறது. உடனடியாக பார்த்த இவர்கள் ஏதோ உள்ள இருக்கு, தோண்டிக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டு தோன்றாங்க, ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டடத்துக்கு வராங்க, ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டடத்துக்கு வராங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நாய் போன பாடும் இல்லை. இப்படி நாட்கள் கடந்து போய் 20 நாட்களாக மாறுகிறது. இனிமேல் யார் உயிரோடு இருக்க போறா என்று பார்க்கும்போது அந்த நாயும் சாப்பிடாம தோண்டிக்கிட்டே இருக்கு. உடனடியாக அவர் அடுத்த கட்டடத்துக்கு இதான் கடைசி, இதுக்கு மேல் நம்ம தோண்ட வேணாம் என முடிவெடுத்து அவர்கள் தோண்டுகிறார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. மாறாக கையை உள்ள கொடுத்து அந்த சின்ன துரிதமான ஒரு ஓட்டையை உருவாக்கி அந்த துளை வழியாக கையை கொடுத்து வெளியில எடுக்கிறாங்க. கை பூரா பார்த்தீங்கன்னா பால் ஒட்டி இருக்கு. அதை மோந்து பார்த்து பாலா இருக்கு. இல்லை யாரோ உள்ள இருக்கிறாங்க, தோண்டுவோம் என்று அனைவரும் சேர்ந்து தோண்டுகிறார்கள். உள்ளே இறந்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மார்பு பக்கமாக அணைத்து 20 நாளாகி இறந்து போய், ஆனாலும் அந்த குழந்தைக்கு பால் சென்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த தாய், பொதுவாக மனிதன் இறந்த பிறகு 3 நாளில் நகமும் முடியும் மட்டும்தான் வளரும், மற்ற உடலில் உள்ள வளர்ச்சிகள் அனைத்தும் நீங்கி போயும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு 20 நாட்களாக ஒரு பெண்மணி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிறார் என்றால் உண்மையிலே கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் என் குழந்தை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அந்த குழந்தை இறுதி வரையிலும் உறுதியோடு வாழக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். 20 நாட்கள் கழித்தும் அந்த குழந்தை நல்ல முறையில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாய் இறந்து விடக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை வளர்த்தெடுக்கப்படுகிறது அந்த பகுதி மக்களால். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உணவு பசியை நீக்க ஆண்டவரால் முடியும். அதனால்தான் திருப்பாடல் 23 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆண்டவரோடு இருக்கும்போது நம்முடைய பாத்திரம் நிரம்பும். அண்டை அயலாரை நம்பிக்கொண்டிருந்தால் நம்முடைய பாத்திரத்தை எட்டி பார்க்கும்போது நம்ம முகத்தை மட்டும்தான் பார்ப்போமே ஒழிய ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்ப்பது கிடையாது என்பதுதான் அதனுடைய பொருளாக்கப்படுகிறது. எனவே அப்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இங்கு ஆண்டவர் 5000 பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்பத்தை பற்றி பேசவில்லை, மாறாக அப்பமாக போகிற என்னை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் தன்னை அப்பமாக கொடுக்க போகிற அந்த நேரம் நெருங்குகிறதை சொல்லுகிறார். இதோ வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அப்பத்தை பற்றி பேசுகிறார்.
ஏனோ சீடர்கள் சொல்லுவார்கள் என எதிர்பார்த்தார். ஆண்டவரே, நீரே ஒரு அப்பமாக இருக்கிறீர், வாழ்வு தரக்கூடிய அப்பம் நீர் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தால், ஆனால் அவர்கள் அவநம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இதில் எந்த கதாபாத்திரமாக இருக்கிறோம்? நேர்மறையாக இருக்கிறோமா, இல்லை எதிர்மறையாக இருக்கிறோமா, இல்லை இருப்பதை கொடுக்கக்கூடிய அந்த சிறுவனைப் போல நாமும் இருந்து விட்டோம் என்றால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன ஃபாதர் பிரச்சனை அப்படின்னா, ஒரு கழுதையின் பின்னால் செல்லும் 100 சிங்கத்தை விட, ஒரு கழுதையின் பின்னால் செல்லும் 100 சிங்கத்தை விட, ஒரு சிங்கத்தின் பின்னால் செல்லும் 100 கழுதைக்கு வாழ்வு கிடைக்கும். ஒரு கழுதைக்கு பின்னால 100 சிங்கம் போனாலும் அது அப்படியே அழிந்து போய்விடும். ஆனால் ஒரு சிங்கத்தின் பின்னால் செல்லக்கூடிய 100 கழுதைகளுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய வாசகமாக இருக்கிறது. ஆண்டவராகிய அந்த சிங்கத்தின் பின்னால் நான் கழுதையாகிய நான் சென்றேன் என்றால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த உலகமாகிய இந்த கழுதையின் பின்னால் இந்த சிங்கங்களாகிய நாம் செல்லும் போது நாம் சிதறடிக்கப்படுவோம், நாம் உருக்குலைக்கப்படுவோம், நாம் ஒண்ணுமில்லாமல் ஆக்கப்படுவோம் என்பதுதான் இதனுடைய மைய பொருளாகவும் இருக்கிறது. எனவே நான் கழுதைக்கு பின்னால் செல்கிறேனா, இல்லை சிங்கமாக இருக்கக்கூடிய என் ஆண்டவருக்கு பின்னால் செல்கிறேனா என்பதையும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசன் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக செல்லுகிறான். அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என பார்க்க அவர் தன்னுடைய ரதத்திலே பயணம் மேற்கொள்கிறார். அப்பொழுது அங்கு வழியோரமாக பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய 3 பேர் அமர்ந்திருப்பதை காண்கிறார். உணவே 3 பேர் அமர்ந்திருப்பதை பார்த்து அவர்கள் 3 பேரும் நினைக்கிறார்கள், அரசன் இன்று நம்மை பார்த்தான் என்றால் நமக்கு வாழ்வு கிடைத்துவிடும் என்று பார்க்கிறார்கள். உடனடியாக அரசன் நிற்கிறார், இறங்குகிறார். அவர்களுக்கு மகிழ்ச்சி மேலிடுகிறது. உடனடியாக 3 பேரும் தனக்கு அரசன் அன்பளிப்பு கொடுக்க போகிறார் என எதிர்பார்க்கும் போது அரசன் அவர்களிடம் கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அரசன் அவர்களிடம் கை நீட்டும் போது அதில் 2 பேர் எங்களிடம் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறார்கள் வைத்துக் கொண்டே. ஆனால் 3ஆம் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அரிசிகளிலே ஒரே ஒரு அரிசியை எடுத்து அரசனுக்கு கொடுக்கிறார். அரசன் வாங்கி சென்று விட்டார். 3 பேரில் 2 பேர் சொல்லுகிறார், நம்மதான் பிச்சைக்காரன் பார்த்தா அரசனே பிச்சைக்காரனா இருக்கிறானே, என்ன செய்வது இந்த கொடுமை என்று அவ 3 பேருமே பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். இறுதியில் 3 பேரும் வீட்டுக்கு செல்லும் போது யதார்த்தமாக தன்னுடைய பையை பார்க்கிறார்கள். ஒரே ஒரு அரிசியை கொடுத்த அந்த நபரிடம் மட்டும் ஒரே ஒரு தங்க அரிசி இருக்கிறதை அது காணப்படுகிறது. மற்ற 2 திகைத்து போகிறார்கள். ஏன் 3 திகைத்து போகிறார்கள்? இப்படி தெரிந்திருந்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து அரிசிகளையுமே கொடுத்திருப்பேனே என்பதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவருடைய நிலைமை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொடுப்பவர் என மட்டும் நினைக்காதீர்கள், மாறாக உங்களிடம் கேட்டார் பிறகுதான் கொடுப்பார். நாம் கொடுத்தால் அவர் கொடுப்பார். அதுதான் இயேசுனுடைய புதிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் அவரும் கொடுப்பார். நாம் கிள்ளி கொடுக்கிறோம், அவரும் கிள்ளி கொடுப்பார். நாம் அள்ளி கொடுக்கிறோம், அவரும் அள்ளி கொடுப்பார். இதுதான் இறைவனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதில் நான் யாராக இருக்கிறேன், என்னிடம் இருக்கக்கூடியதை நான் கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் அது எதை குறிக்கிறது என்றால், பெற்றோர்களாகிய உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை குறிக்கிறது. அந்த 2 மீன்களை வைத்து அந்த 2 பிள்ளைகளையோ 3 பிள்ளைகளையோ 5 பிள்ளைகளையோ நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? வல்லமை மிக்க ஒரு பிள்ளைகளாக பயன்படுத்துகிறீர்களா, இல்லை சுயநலமான ஒரு பிள்ளைகளாக பயன்படுத்துகிறீர்களா என்பது பொருளாக்கப்படுகிறது. இரண்டாவதும் குறிப்பிடுவார்கள், 5 அப்பம் 2 மீன் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை குறிப்பிடுகிறது என்று சொல்லுவார்கள். அந்த திறமையை நாம் வளர்த்துக் கொள்கிறோமா, இல்லை வளர்க்காமல் நின்று விடுகிறோமா என்பதும் பொருளாகப்படுகிறது. மருத்துவ கல்லூரியிலே பல மாணவர்கள் படிக்க செல்லும் போது முதலாக அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அப்ப எல்லா மருத்துவ மாணவர்களும் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க கேட்பாங்க, எப்படிப்பட்ட கேள்வி என்றால், ஒரு தாய் அவளுக்கு உடல் சுகம் இல்லை, ஆனால் மாசமா இருக்கிறாங்க. அவர்கள் உங்களிடம் பார்க்கும்போது அந்த உள்ளிருக்கக்கூடிய குழந்தைக்கு எலும்பு உருக்கி நோய் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு கண் சரியாக தெரியாது, அந்த குழந்தைக்கு கையும் கொஞ்சம் கோணலாக இருக்கும், அந்த குழந்தை ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்க முடியாது, அந்த குழந்தைக்கு ஆஸ்துமாவும் இருக்கு, அதுல வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு. இப்போ ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தாயிடம் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? மனுஷனா சொல்லணும். ஒன்று கிளச்சிருங்கம்மா, வேண்டாம் சொல்லுவோம். இதே தான் அவர்கள் அனைவரும் இணைந்து சொன்னார்கள்,
இந்த குழந்தை வேண்டாம், தயவு செய்து அதை கிளச்சிருங்க அப்படி சொல்லும்போது அந்த மருத்துவர் சொன்னார் அழகாக, நீங்கள் ஒரு பீத்தோவானை கொன்று விட்டீர்கள் என சொல்லுகிறார். பீத்தோவான் யார் என்று கேட்டால் இசையை மீட்டக்கூடிய அந்த வளர்ச்சியை கண்டுபிடித்த அந்த ஒரு மனிதர் தான் பீத்தோவான். அவருக்குத்தான் இவ்வளவு நோயும் இருந்தது. இவ்வளவு நோய் இருந்த பிறகும் அந்த பீத்தோவான் தன்னுடைய இசை வளர்ச்சியில், இன்னைக்கு கீபோர்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமல்ல, அதில் இசையை கொண்டு வந்ததே அந்த மாபெரும் மனிதன் தான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிறு குழந்தையை கூட அவர் பெரிய காரியத்திற்காக பயன்படுத்துவார். ஆனால் ஏனோ நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையையும் உணர்ச்சியையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அவர்களை அழிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அப்படி அல்ல. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல அவர் சிறியவனை பெரியவனாக்குகிறார். அதனால்தான் அன்னை மரியாள் அழகாக பாடுகிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீர், உயர்த்தப்பட்டோன் என சொல்லப்படுவனை தாழ்த்துகிறீர் என சொல்லப்படுவதற்கான காரணமும் இதுதான். எனவே நாம் நினைப்பது போல ஆண்டவர் நினைப்பதில்லை. ஆண்டவர் நினைப்பதை நாம் நினைத்தோம் என்றால் என்றும் நாம் தோல்வியுறுவதும் இல்லை, கவலையுறுவதும் இல்லை. சிங்கத்தின் பின்னாலா இல்லை கழுதையின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கை முழுவதும் துன்பம்தான், வாழ்க்கை முழுவதும் கொடுமைதான், வாழ்க்கை முழுவதும் இன்பத்தையே பார்க்க முடியாத அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஒரு சிங்கம் நமக்கு முன்னால் செல்கிறது என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என்பதுதான் இதனுடைய ஆழமான பொருளாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, கொடுங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிபார்த்து கொடுங்கள், உங்களுக்கும் நிறைவாக கொடுக்கப்படும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. எனவே இயேசுவிடம் கொடுப்போம், அதை அவர் பலுகி பெருகச் செய்வார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய வாசகமாக இருக்கிறது. எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உள்ளத்தை கொடுத்தோம் என்றால், ஆண்டவர் அந்த உள்ளத்தில் தங்கினார் என்றால் நாமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் நிலைத்திருப்போம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.